ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாத்தனா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றிடும் காடு தான் இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். நிறைய பூந்தோட்டம் இருக்குது. அந்த பூந்தோட்டம் ஒரு நாளைக்கு எடுத்து போகிறோம். கோலம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். கோலம் நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் போட வராது. என் வீட்டில் வந்து என் சித்தி போட்டாங்க. இது வந்து அவங்க வீடு தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் வந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து மல்லாட்டு உரிச்சிட்டு இருக்கிறேன். சரி சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒரு வேலை, அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சுது. அப்புறம் இவங்க 2 பேர் வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நடுமூத்தார் பிள்ளைங்க இவங்க. சரி நானும் வந்து அத்தை வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க. சின்ன ஒரு பேபி இருக்குது, குழந்த. அந்த குழந்தை பார்க்குறதுக்கு ஓடி வந்துட்டாங்க. இவங்க தான் வந்து பெரிய பையன், அத்தையோட பெரிய பையன். அத்தைன்ற பாரு, நான் சித்தி நாத்தனாவோட பெரிய பையன். இது போட்டல் பாருங்கள், அதுதான் அவங்க ஒய்ஃபு. ஃபோட்டோலாம் வந்து அழகழகாக எடுத்து வச்சுருக்குறாங்க. நாம்ளும் வந்து நம்ம மேரேஜ் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. இவங்க வந்து அழகாக வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. இது வந்து தம்பி, அவங்க தம்பி நாத்தனாவோட 2 சின்ன பையன். அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. மேரேஜ் ஆகணும், பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். இவங்க தான் பாருங்கள், கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்களா. ஃபோட்டோவில் இருக்கிறவங்க வந்து நாத்தனாவும் அவங்க வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறாங்க பாருங்கள். இந்த வயசுலுமே அவங்க நல்லா தான் இருப்பாங்க. இது ஒரு பெட்ரூமு. என்னப்பா அது ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் தான்ப்பா, ஓகேங்களா. இது நாம்ளுமே வந்து இந்த மாதிரி அழகாக ஷோகேஸ் வாங்கி இந்த மாதிரி வீடு கட்டி அழகாக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒன்று வாங்கி வைக்கணும். நம்மளுக்கும் ஒரு ஆசை தான். பார்ப்போம் என்றைக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் வந்து பூ வந்து வச்சுருக்குறாங்க. ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து பூந்தோட்டம் அவங்களே வச்சுருக்குறாங்க. நாம் பூ வந்து நிறைய பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்திருக்கிறதுனால வந்து கட்டுறாங்க, எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். ஈவினிங் பிடிக்கின்ற அந்த பூ தான் நல்லா இருக்குது பார்க்கவே. நம்மளுக்கு கட்டவும் நேரம் இல்லை. இங்கேயும் வந்து அப்படியே டயர்டாக ஒரு மாதிரியாவே இருக்குது. அங்கே தான் கடை வேலை போயிட்டுருக்குன்னு பார்த்தா சரி நாத்தனா தான் கட்டி கொடுக்குறாங்க. இப்போ கட்டிட்டு தான் உட்காந்துருக்குறாங்க. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூ ஃப்ரெண்ட்ஸ், குண்டமல்லி நம்மலாம் அங்கெல்லாம் இருந்தால் காசுக்கு வாங்கி வைக்கும். இங்கெல்லாம் வந்து தோட்டமே இருக்குது, நிறைய தோட்டம். ஊர்லெல்லாம் காய் தோட்டம், பூந்தோட்டம் எல்லாமே இருக்குது. நம்மலாம் ஒன்றுமே மாங்காய் தோட்டம், தென்னந்தோட்டம், நம்ம ஒன்று வந்து காசுக்கு வாங்கி எல்லாத்தையும் நம்ம இங்கே வைக்கணும். எல்லாமே அங்கே இருந்தால் இவங்க தான் வந்து நாத்தனாவோட பெரிய பையன். டீ பூஜை பண்ணுறாங்க. பூஜை அறையில் சித்தி வந்து பூஜை அறையில் வந்து பூஜை பண்ணுறாங்க. எங்கள் குல தெய்வம் இங்கே பாரு. பூஜை வந்து அழகாக பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, அதனால் வந்து பூஜை பண்ணுவாங்க. நல்லா இருக்குது பாருங்கள். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். பார்க்கட்டா ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது லைட்டெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாத்தனா வீடையெல்லாம் பார்த்தாச்சு. பூஜை வந்து நல்லா ஜெகதோதியே பண்ணியாச்சு. இவங்க தான் இவங்களோட வீட்டோட குலதெய்வம் பாருங்கள். இது வந்து வீரம் வந்து சவுத்துலேயே செட் பண்ணியிருக்கிறாங்க அழகாக. நாமளும் வந்து இந்த மாதிரி வீடை கட்டி ஒரு நாளைக்கு ஹோம் டூர் எடுத்து போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாத்தனா வீடை பார்த்தாச்சு. இதுதான் எங்கள் நாத்தனா வீடு பார்க்குறாங்க. நல்லா க்ளீனாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். கூட்டம் குடும்பம், ஓகேங்களா. ஞாபகம் தனியாகவே இருந்து பழகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.